திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான தகவலை பகிர்ந்துக்கோங்க. அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியாளர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய 16 லட்சம் பேருக்கான அகவிலைப்படி உயர்வு என்பது 3% அகவிலைப்படி உயர்வு என்பது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு என்பது 55%லிருந்து 58% உயர்த்தி வழங்குவதற்குண்டான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 3% அகவிலைப்படி உயர்வு என்பது இதன் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியாளர்கள், குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் பயனடைவார்கள். இதற்கான ஒரு 1829 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் என்பது அரசுக்கு ஏற்படும். ஏற்கனவே 1/7/2025 ஜூலை 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு இந்த டிஏ என்பது வழங்கப்படும். இதற்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதை அடிப்படையாக கொண்டு தமிழகத்திலும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைத்த வண்ணம் என்பது தற்போது தமிழக முதலமைச்சர் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு ஊழியர்களுக்கான 3% அகவிலைப்படி உயர்வை ஜூலை 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு இந்த டிஏ என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3% அகவிலைப்படி உயர்வை தற்போது அறிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.